ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்மள மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஸ்வீட் செல்ஃபி ஆப் வந்து நம்ம மொபைலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக இந்த ஸ்வீட் செல்ஃபி ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படி ஓப்பன் ஆகினாலுமே சம்டைம்ஸ் வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஆகிருது. இல்லாட்டி செல்ஃபி எடுக்கிறப்ப வந்து சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகி செல்ஃபி எடுக்கிறப்போ வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு செல்ஃபி எடுக்கக்கூட முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்வீட் செல்ஃபி ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ஸ்வீட் செல்ஃபி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்வீட் செல்ஃபி சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமானுச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட புதுசாக வர ஃபீச்சர்ஸ் எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாத சான்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகி கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் ஸ்வீட் செல்ஃபி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்வீட் செல்ஃபி ஆப் ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்கள் செல்ஃபி எடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி இந்த இஷ்யூஸ் வந்து, அதாவது இந்த ஸ்வீட் செல்ஃபி ஆப்பில் வந்த இஷ்யூஸை வந்து இந்த ஸ்டெப் மூலமாக வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி கண்டினியூஸாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கான ரெஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் கூட கொடுக்குறது இல்லை. இதனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் செல்ஃபி ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைல் ஒர்க்கு ரெஸ்ட் தேவை. அதுக்காக நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செல்ஃபி எடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி இந்த இஷ்யூ வந்து இந்த ஸ்டெப் மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.